வணக்கம், நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற கான்செப்ட் என்ன அப்படின்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அது என்ன கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்? அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்றோம், அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரோல் F9 அப்படிங்கிற ஒரு கீயை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஷார்ட்கட் கீ. அதுக்கு பதிலாக நீங்க வந்து டாஷ் ஷெல்ல போய் நீங்க அதாவது ஆல்ட் F கொடுத்து டாஷ் ஷெல்ல போய் உங்களுடைய எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நேமை கொடுத்தீங்கன்னா அந்த அப்படியும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரி, அப்படி ஒர்க் பண்ணி பார்க்கலன்னா தயவு செய்து அப்படி ஒர்க் பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ப்ரோக்ராமோட நேம் வந்து first.c அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஆல்ட் F9 என்ன பண்ணுவீங்க, கம்பைல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அப்ப லிங்க் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுவீங்க, F9 யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அது லிங்க் பண்ணும். லிங்க் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு exe கிடைச்சிடும் இல்லையா? அப்ப first.exe அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபைல் கிடைச்சிடும். இப்போ இந்த இதை ரன் பண்ணி பார்த்தது கண்ட்ரோல் F9 ஷார்ட்கட் கீயை பிரஸ் பண்ணுவீங்க, உங்க ப்ரோக்ராம் ரன் ஆயிடும், அவுட்புட்டை காட்டும், முடிஞ்சது. இல்ல நான் இதை வந்து தனியா ரன் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். அதை நீங்க கமாண்ட் லைன் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல இருந்துட்டு பண்ணலாம். இல்ல ஆல்ட் F கொடுத்து டாஷ் ஷெல்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டாஷ் ஷெல்லுக்கு போனீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகும். அங்க வச்சுட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்க ப்ரோக்ராம் வந்து என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸிக்யூட்டபிளா மாத்திட்டோம். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எங்கனாலும் அவைலபிள் ஆக்கிக்கலாம். ஈவன் அதுக்கு ஷார்ட்கட் கூட நம்ம டெஸ்க்டாப்க்கு கிரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்ல நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன் ஆயிடுது. அப்போ அது exe ஃபைல் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும், ரன் ஆகும். ஸோ இப்போ இதுல கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னா என்ன, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னா என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னு சொல்றேன் இல்லையா? அப்படி ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நான் ஏதாவது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியுமா என்னோட ப்ரோக்ராமுக்கு? பண்ணலாம். அது எப்படி? அதுதான் த்ரூ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பாஸ் எனி ஆர்குமெண்ட்ஸ் while you try to execute your program at the time of execution, you can pass it as command line argument. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. சோ இதை எப்படி பண்றது பார்க்கலாமா? பாருங்க, what are command line arguments? So arguments or parameters can be passed to C program when the execution is being started. என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஆரம்பிக்கும் போது என்னோட ப்ரோக்ராமுக்கு நான் ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பண்ணலாம். As we know, the execution of C program starts with invoking the main function. அப்படிதானே? இப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றீங்க Cல அப்படினாலே என்ன ஆகும், it is the main function which starts its execution அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ அப்ப மெயின் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்றோம். So if the user wants to supply any value to the main function, it can be done through supplying the values as command line arguments. Command line argument நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண முடியும். மெயின் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்ப அந்த மெயின் ஃபங்க்ஷனோட ஓப்பனிங் பாரந்தசிஸ் க்ளோசிங் பாரந்தசிஸ்க்குள்ள நம்ம ஏதாவது வேல்யூ கொடுத்தா தானே அதை வாங்கிக்க முடியும். ஆர்குமெண்ட்னா அது இப்படி தானே வாங்குவோம். அப்படி நம்ம கொடுக்குவோமா அப்படின்னா எஸ், கொடுக்கலாம். பாருங்க, where the command line arguments are received in my program அப்படின்னா without doubt the main function. It is the main function which receives the command line argument. So the main function optionally take two arguments. It optionally takes two arguments. So far நம்ம C ல நிறைய programs பார்த்தோம். We saw so many programs without these two arguments. இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். மெயின் ஓப்பனிங் parenthesis க்ளோசிங் parenthesis அவ்வளவுதான், எம்டியா தான் கொடுப்போம். சோ கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அந்த பாருங்க, void main int rc char star rv opening square bracket closing square bracket. சோ இந்த parenthesis குள்ள int rc char star rv opening square bracket closing square bracket ஒரு character array. இது வந்து ஒரு integer variable int rc. அப்படின்னா என்ன, rcனா என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல, அது ஒரு வேரியபிள் நேம் தான், integer type. அதுல என்ன ரிசீவ் ஆகும் அப்படின்னா the number of arguments you pass to the program. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்க என்ன எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இதுல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். பாருங்க, it is an integer value says the number of arguments that are passed to the main function.
அதுமே argv னா என்ன? It's a pointer array having the list of arguments. என்னென்ன arguments பாஸ் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே இதுல argv of 0, argv of 1, argv of 2, argv of 3 அப்படின்னு depends upon the number of arguments. The number of array values will be stored in the argv. The first argument வந்து will be the exe file name which is run. நம்ம எந்த ப்ரோக்ராமை ரன் பண்றோமோ அந்த ப்ரோக்ராமோட நேம். இப்போ ஃபர்ஸ்ட் அப்படினு கொடுத்து ரன் பண்றேன் அப்படினா argv of 0 ல என்ன இருக்கும்? first.exe அப்படினு இருக்கும். அந்த பாத்தோட இருக்கும். பார்த்தலாமா? பாருங்க என்னோட ஃபைல் நேம் வந்து arg1.c. அப்ப அது வந்து arg1.exe அதனை கம்பைல் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கம்பைல் பண்ணிட்டேன், மேக் பண்ணிட்டேன், பில்ட் பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு என்ன இருக்கும்? arg1.exe ஆ இருக்கும். இப்போ நான் வந்து பாருங்க கமாண்ட் லைன்ல அதாவது டாஷ் ஷெல்ல போய் நான் ரன் பண்றேன் arg1 டாம் ஜெரி ஆனந்த் அப்படி பாஸ் பண்றேன். அப்ப அது என்ன சொல்லுது பாருங்க நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 4. நான் 1 2 3 டாம் ஜெரி ஆனந்த் மூணு நேம் தான பாஸ் பண்றேன். அப்போ 4 னு காட்டுதே. நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் will be the executable file name. இதையும் சேர்த்து தான். இதுதான் 1 1 2 3 4. So பாருங்க first argument அப்படினு சொல்லி நான் பாருங்க அந்த அழகா டிஸ்ப்ளே பண்ணுது இல்லையா c:/c3+ source plus arg1.exe. other arguments are அப்படினு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் டாம் ஜெரி ஆனந்த் பிரிண்ட் பண்றோம். சோ நீங்க இப்படி பாஸ் பண்ணீங்கன்னா these values are coming here and the count is coming here. count இதுல என்ன வருது? கவுண்ட் வருது. கவுண்ட் வருது. ஓகே இப்போ இதுல வந்து என்ன இருக்கும்? argc வந்து will be having 4. இங்க argv of 0 ல என்ன இருக்கும்? arg1.exe. argv of 1 ல என்ன இருக்கும்? tom. argv of 2 ல என்ன இருக்கும்? jerry. argv of 3 ல என்ன இருக்கும்? anand. எஸ். இப்போ பாருங்க நம்ம int I னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். int of number of arguments argc அழகா 4 னு டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? அதே பாருங்க ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் %s argv of 0 பாருங்க arg1.exe பிரிண்ட் ஆகுதா? and if argc is greater than 1 ஆ இருந்தால் greater than 1 ஆ இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க அடிஷனலா வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப பாருங்க if argc is greater than 1 print of other arguments are அழகா ஒரு for loopல பிரிண்ட் பண்ணிடும். for I is equal to 1 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். I is less than argc உள்ள வந்து argv of 1 என்னது tom பிரிண்ட் ஆகுமா? அடுத்து I வந்து நான் 2 is less than argc ஆ? அதாவது argc வந்து 4 இல்லையா? அப்ப 2 is less than 4 ஆ? yes. argv of 2 என்னது? jerry. அடுத்து I++3 is less than 4 ஆ? yes. உள்ள வரும் argv of 3 என்னது? anand. அடுத்து I++4 ஆகும். 4 is less than 4 ஆ? no. அப்ப அதை விட்டு வெளியே வந்துடும். முடிஞ்சது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் நம்ம ப்ராசஸ் பண்றோம் இல்லையா? சோ இந்த மாதிரி நேம்ஸ் பாஸ் பண்றதுக்கு தான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்றோமா? இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்க DOS கமாண்ட் நம்ம நிறைய படிச்சிருப்போம். dir என்ன பண்ணும்? list the files and subdirectories of the current working directory. current working directory உள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு, என்னென்ன சப்டைரக்டரிஸ் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணும்? லிஸ்ட் அவுட் பண்ணும். என்ன ஒரு கமாண்ட்? dir கமாண்ட். அது மாதிரி டைப் அப்படிங்கிற கமாண்ட் என்ன பண்ணும்? டைப் followed by file name சொன்னீங்கன்னா அந்த ஃபைல்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அதை டிஸ்ப்ளே பண்ணும். டைப் கமாண்ட் displays the content of the file. list the content of the file. அதுல காப்பின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. காப்பி கமாண்ட் என்ன பண்ணும்? காப்பி is a file from source to destination. del கமாண்ட் என்ன பண்ணும்? delete the file. அப்படிதானே? சோ இந்த மாதிரி நிறைய DOS கமாண்ட்ஸ் இருக்கு. அது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கலனாலும் நீங்க DOS கமாண்ட்ஸ்ல ஒரு தடவை பாருங்க. ஈஸியா தான் இருக்கும். அதுல வந்து பாருங்க இப்போ டைப் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இப்போ டைப் arg1.c அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கமாண்ட் அதாவது கமாண்ட் ஃபார்ம்ட்ல வச்சுக்கிட்டு டாஷ் ஷெல்ல வச்சு டைப் arg1.c னா நம்ம அந்த ப்ரோக்ராம் அப்படியே என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும். இது வந்து ஒரு DOS கமாண்ட். டைப் arg1.c வந்து என்னது? டைப்ங்கிற கமாண்ட் என்னது? ஒரு DOS கமாண்ட். இப்போ டைப் ஸ்பேஸ்
ஃபைல் நேம் கொடுத்தா அந்த ஃபைல் நேம் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில இருந்ததுன்னா அதை என்ன பண்ணும், அப்படி லிஸ்ட் பண்ணும். இப்போ இந்த இதில் பாருங்க, இந்த அவுட்புட் பாருங்க, டைப் a.c. a.c-ன்னு ஒரு ஃபைலே இல்லை. அப்போ அதனால சொல்லுது பாருங்க, ஃபைல் a.c நாட் ஃபவுண்ட். அடுத்து பாருங்க, நான் ஒன்று கொடுக்கேன், இந்த அவுட்புட்டை பாருங்க, வெறுமனே டைப் அப்படின்னு கொடுக்கேன். உடனே என்ன சொல்லுது, the syntax of the command is incorrect. The syntax of the command is incorrect. ஓகே, இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? டாஸ் கமாண்டை, இந்த டாஸ் கமாண்டை அப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். டைப்புக்கு பதிலாக நம்ம லிஸ்ட்னு வச்சுக்கலாம். பார்க்கலாமா? பண்ணிட்டோம் பாருங்க. லிஸ்ட் arg1.c அழகா பிரிண்ட் பண்ணுதா அந்த ஃபைல? arg1.c ஃபைல அப்படி ரீட் பண்ணி பிரிண்ட் பண்றோம். அப்ப பாருங்க, லிஸ்ட் a.c அது என்ன சொல்லுது, ஃபைல் a.c not found சொல்லிடுச்சா? வெறுமனே லிஸ்ட்னு கொடுக்கும். அப்ப the syntax of the command is incorrect சொல்லிட்டா? ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருக்கோம் பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸி. இதுதான் ப்ரோக்ராம், ஒண்ணுமே இல்லை. பாருங்க, stdio.h conio.h இன்க்ளூட் பண்ணிட்டு void main int argc, char star argv. இங்க file star p char c, அது இதுக்கு character by character ரீட் பண்ண போறோம். fget c யூஸ் பண்ணி ரீட் பண்ண போறோம். அதுக்காக ஃபைலை வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ண போறோம். பாருங்க, if argc is equal to 1, நீங்க வெறுமனே லிஸ்ட்னு கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைல் நேம் என்னது, list.c. list.c. இப்போ வெறுமனே வந்து நான் வந்து வெறுமனே லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. list.exe ஆக இருக்கு. லிஸ்ட்னு கொடுத்தேன்னா என்ன சொல்லணும் எனக்கு, the syntax of the command is incorrect சொல்லிடுதா? if argc is equal to 1, printf the syntax of the command is incorrect சொல்லியாச்சு. ஓகே, else if argc is greater than 1, நான் ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ண பாருங்க, p is equal to f open argv of 1, r. argv of 1ல என்ன இருக்கும், arg1.c. நான் அதை பாஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இல்லாத ஒரு ஃபைல் நேம் பாஸ் பண்ணி a.c ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ argv of 1ல a.c, a.c, r ன்னு நான் ரீட் மோட்ல ஓபன் பண்ண ட்ரை பண்ணேன்னா p ல என்ன வரும், null தான் வரும். இல்லாத ஃபைல்னா the file is not opened successfully, null is returned. அப்போ if p is equal to null, yes. அப்போ என்ன சொல்லுது, file a.c is not found சொல்லிடுச்சா? சொல்லியாச்சு. இல்ல நான் வந்து கரெக்டான arg1.c ன்னு ஃபைல் நேம் இருக்க ஃபைல் நேமே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ p வந்து successfully opened and the p pointer will be pointing the starting position of the file arg1.c பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப if p is equal to null, no, அப்ப அது எங்க வரும், else க்கு வரும். இங்க என்ன பண்ணுது பாருங்க, while c is equal to fget c of p is not equal to eof அதுக்கதையும் ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணி ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணு. இது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைல் வீடியோல வந்து fget c fput c யூஸ் பண்ணி எப்படி ஃபைலை வந்து ரைட் பண்றது, கேரக்டர்ஸா எப்படி கேரக்டர் பை கேரக்டர் ரீட் பண்ணி டிஸ்ப்ளே பண்றதுன்றத பார்த்துருக்கோம். அதை தான் இங்க பண்றோம். சிம்பிள் தானே, ஈஸியா பண்ணிட்டோம் இல்லையா? சோ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டாஸ் கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாங்க. நம்ம சி யூஸ் பண்ணி நம்மளே பண்ணலாம். சோ நம்ம ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம வந்து உண்மையிலே ஒரு ரியல் டைமா ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிப்போம். சோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன் இந்த வீடியோல. என்ன அப்படின்னா, சில வந்து சி இஸ் a சீங்க, சி லாங்குவேஜ் இஸ் a சி கடல். ஏன்னா இதுல நிறைய டாபிக் இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் ப்ரோக்ராமிங், கிராபிக்ஸ், ஈவென்ட் ஹேண்ட்லிங், ஈவென்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். ஈவென்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது எப்படி, போர்ட் ப்ரோக்ராமிங் பண்றது எப்படி, கிராபிக்ஸ் பண்றது எப்படி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து நான் வீடியோவா பதிவு பண்ண ஆசைப்படுறேன். பட் ஆனா வந்து டைம் அதுக்கு எனக்கு பின்னாடி டைம் கிடைக்கும் போது நான் அந்த வீடியோஸை கண்டிப்பா போடுவேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சி லாங்குவேஜ் அப்படிங்கறத வந்து இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ண போறேன். ஏன்னா அடுத்து வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து வீடியோவா நான் வந்து எடுத்து போட போறேன். ஸோ ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் நமக்கு தேவை. ஸோ அதனால நான் அதுக்கு வந்து மூவ் ஆகுறதுனால
இந்த சி லாங்குவேஜ் வந்து இதோட முடிக்க போறேன். ஆனா கண்டிப்பா கோட் ப்ரோக்ராமிங், ஈவென்ட் ட்ரிவன், ஈவென்ட் ஹேண்ட்லிங், அடுத்து என்னது முக்கியமான ஒன்று கிராஃபிக்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து கண்டிப்பா வரக்கூடிய காலங்களில் கடவுளோட ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா நான் வந்து வீடியோஸையும் அப்லோட் பண்ணுவேன். நன்றி.